வீட்டில் வாழை மரம் வைத்தால் தரும் நன்மைகள். 1. செழிப்பு குறியீடு. வாழை மரம் வீட்டில் இருந்தால் குடும்பமும் செழித்து வளரும் என்ற நம்பிக்கை. 2. ஆசீர்வாதம் தரும் மரம். வாழை மரம் சுப நிகழ்ச்சிகளில் கட்டப்படும் காரணம் அது வாழ்வு, வளம், நலன், நீண்ட ஆயுள் ஆகியவற்றின் அடையாளம். 3. குடும்ப வளர்ச்சி. வாழை மரம் புது பக்கங்களை ஆஃப்ஷூட்ஸ் தரும் போல குடும்பமும் பிள்ளைகள் வழியாக வளரும். 4. அதிசயத்தன்மை. வாழை மரம் தானாக உதிராது, வெட்டினால்தான் அகலும். அதனால் அதற்கு தனிப்பட்ட புனிதம் உள்ளது. 5. ஆரோக்கியம், சூழல் நன்மை. வாழை இலை, காய், தண்டு, மலர் அனைத்தும் மருந்து குணம் கொண்டவை. சுற்றுச்சூழலுக்கு பசுமை. வீட்டில் வாழை மரம் வைத்தால் தரும் நன்மைகள். 1. செழிப்பு குறியீடு. வாழை மரம் வீட்டில் இருந்தால் குடும்பமும் செழித்து வளரும் என்ற நம்பிக்கை. 2. ஆசீர்வாதம் தரும் மரம். வாழை மரம் சுப நிகழ்ச்சிகளில் கட்டப்படும் காரணம் அது வாழ்வு, வளம், நலன், நீண்ட ஆயுள் ஆகியவற்றின் அடையாளம். 3. குடும்ப வளர்ச்சி. வாழை மரம் புது பக்கங்களை ஆஃப்ஷூட்ஸ் தரும் போல குடும்பமும் பிள்ளைகள் வழியாக வளரும். 4. அதிசயத்தன்மை. வாழை மரம் தானாக உதிராது, வெட்டினால்தான் அகலும். அதனால் அதற்கு தனிப்பட்ட புனிதம் உள்ளது. 5. ஆரோக்கியம், சூழல் நன்மை. வாழை இலை, காய், தண்டு, மலர் அனைத்தும் மருந்து குணம் கொண்டவை. சுற்றுச்சூழலுக்கு பசுமை. கவனிக்க வேண்டியவை. குழந்தைகள், திருமணமாகாதவர்கள், பெண்கள் வாழை மரத்தை வெட்டக்கூடாது. வயதான ஆண்கள் மட்டுமே வெட்டலாம். வீட்டில் வளர்ந்த மரத்தை அசட்டுத்தனமாக வெட்டிவிடக்கூடாது. பழம் தந்த மரம் பின்தரும் பக்கங்களை வைத்து தொடர்ந்தும் வளர்க்க வேண்டும். முடிவாக, வீட்டில் வாழை மரம் வைத்தால் நலம், வளம், செழிப்பு, ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும். மொத்தமாக சொல்ல போனால், வீட்டில் வாழை மரம் வைப்பது நல்லது. அது குடும்ப வளர்ச்சி, செழிப்பு, நலம் ஆகியவற்றை குறிக்கிறது. ஆனால் யாரும் வேண்டுமானால் அதை வெட்டக்கூடாது. வயதான ஆண்கள் மட்டுமே வெட்ட வேண்டும். வாழை மரத்தை வெட்டும்போது அசட்டுத்தனமாக செய்யாமல் கவனமாக செய்ய வேண்டும். பழைய வாழை மரம் பழம் தந்த பின் புதிய பக்கத்தை ஆஃப்ஷூட்ஸ் வைத்து வளர்க்க வேண்டும். சுருக்கமாக, வீட்டில் வாழை மரம் வைப்பது நலம், வளம் தருவதாக நம்பப்படுகிறது. ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறோம் என்பதுதான் முக்கியம்.